நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்ல உள்ள மத்தவங்களுக்கும் அந்த விஷயத்த சொல்லியாகணும். எவ்வளவு டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறாங்கன்னு எல்லாரும் திரும்ப திரும்ப நம்மள கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுஹானா, நான் என்ன பண்றது? கொடு, அவகிட்ட நான் பேசுறேன். இல்ல வேண்டாம் இந்தர், நீயே பேசிடு. ஏதாவது சொல்லி சமாளி. ஆமா இஷான், நீதான் பேசியாகணும். ஏன்னா அவ டெஸ்ட் ரிப்போர்ட் நினைச்சு ரொம்ப கவலையா இருப்பால. ஏதாவது பேசி சமாளிப்பா. சோனா, இல்ல இல்ல, உள்ள போய் இன்னும் நான் டாக்டர் பார்க்கல. இன்னைக்கு பேஷண்ட் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துருவேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராதது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? இங்க வந்திருந்தா உனக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். பெரியமாவா? பெரியமா இங்கதான். பெரியமா வீட்டில் இல்லையா? ஒருவேளை பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? வெரி குட். நேரம் இங்கிருந்து வீட்டுக்கு தான் வரேன். ஓகே ஓகே. இஷான், கொஞ்சம் தைரியமா இருப்பா. இஷான், இஷான், இங்க பாரு, நீ மனசு தளர விடாதடா. அட, நாங்க சுகானாக்கு எதுவும் ஆக விட மாட்டோம்டா. நாம எல்லாரும் இருக்கோம்ல. இது பாரு இஷான், என்ன பாரு, நீ இப்போ தைரியமா இருக்க வேண்டியது முக்கியம். நீயே இப்படி கலங்கி போயிருந்தன்னா அப்புறம் சுஹானாவுக்கு யார் ஆறுதல் சொல்றது? நீதான் அவளுக்கு பக்கபலமா இருக்கணும். புரிஞ்சுதா? சரி, வா கிளம்பலாம். மாமா, பழைய டெல்லியில இருந்து இங்க வரதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு மாமா. டிராபிக்ல நல்லா மாட்டிக்கிட்டேன். நீங்க ஈவினிங் வாக் போகலையா என்ன? நீ வரணும்னு தாமா காத்துக்கிட்டு இருந்தேன். உன் அத்தை எங்கேயோ அவசரமா கிளம்பி போனா, இன்னும் வரல. அத்தை இன்னும் வரலையா மாமா? அப்படின்னா அவங்க எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருக்காங்க? ரொம்ப நேரமா அவளை காணோம். எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு கூட போல. அப்படியா? போன் அட்டெண்ட் பண்ணலாமாமா? எங்க போயிருப்பாங்க? எங்க போறாங்கறத ஒருவேளை சொல்லிட்டு போயிருந்தா நீ வந்ததும் சொல்லியிருப்பனே. அத்தை, என்னது இது? கொடுங்க, அதையும் கொடுங்க. என்னத்த நீங்க காய்கறி வாங்க தான் போயிருந்தீங்களா? நீங்க எதுக்கு இதெல்லாம்? என்ன பண்றது, வீட்ல ஒரு காய்கறியும் இல்ல, ஒன்னையும் காணா. அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். அட, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நீங்க வெயிட்ட தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. அதான் நான் இருக்கேன்ல அத்தை.
நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் வர வழியில வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அவளும் தனியால எவ்வளவு வேலையதான் பாப்பா. சந்தோஷமா இருக்குமா? அதுவும் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமாவது நம்ம மருமகளோட கஷ்டம் உனக்கு புரிஞ்சுதே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவன் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி வேற யாராலும் நிச்சயமா நம்மளை பார்த்துக்க முடியாது. நம்ம பையனால கூட அது முடியலல்ல. தண்ணி குடிங்க அத்தை. சுஹானாவுக்கு என்னதான் ஆச்சு? அவ வயித்துல வளர குழந்தைக்கு எதுவும்? She is not pregnant. சுஹானா பிரெக்னண்டா இல்லையா? ஆனா அவளுக்கு மயக்கம் வருதுங்கிறா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பேஷண்ட்டுக்கு இப்போ பிரெயின் டியூமர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இஷான், இஷான். பெரியம்மா, இஷான் இங்க வந்தானா? வரலையே. அவன் இங்க வந்த மாதிரி இருந்தது. நான் அம்மா ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். பெரியம்மா, நீங்க அழறீங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல. யா, இங்க பாருங்க, உங்க கண்ணுல இருந்து கண்ணீர். என் பொண்ணு இப்ப அம்மாவாக போறாள். இது சந்தோஷத்துல வர கண்ணீருமா? இந்த ஏன் டீ குடிக்க மாட்டேங்கிறீங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. அட என்ன ரஜினி, நீ டீ கூட எப்பவும் இந்த பிஸ்கட்டே கொண்டு வர? அட, டீ கூட கிரீம் பிஸ்கட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. 2 கிலோ ஏறிட்டீங்க. உங்களுக்கு கிரீம் பிஸ்கட் வேணுமா? என்னாச்சு உங்களுக்கு? என்ன டென்ஷன்? இல்லையே, என்ன திடீர்னு என்ன பார்த்து அப்படி கேக்குற? அதான் பேச்ச மாத்துறதுக்கு கிரீம் பிஸ்கட் கேக்குறீங்களே. ரஜினி அண்ணி, நீங்க உண்மையிலே சூப்பர் தான். இந்திரனோட மூட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்திரன டென்ஷனா தான் இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இஷிகா, தலைவலி, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறியா? என்னாச்சுன்னா டென்ஷனா இருக்கீங்க? இஷான், நிஷா, இஷான், நிஷா, நிஷா எங்க இருக்க? இஷான், நிஷா, ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி கத்துறீங்க? உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? காதல். இதுதான் ரஜினி அண்ணி காதல்னு சொல்லுவாங்க. சுஹானா அண்ணி இஷான் அண்ணாக்காக ஏங்குறாங்க. இலேஷ் அண்ணா நிஷா அண்ணிக்காக ஏங்குறாங்க. ஏய், சும்மா இருக்கியா? நிஷா, 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 ஏமா பதில் சொல்லாம இருக்க? அண்ணா, நான் காயின் செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தானே இருக்காரு. அப்புறம் எதுக்காக கத்திட்டு இருக்காரு? இந்த இஷான் எங்க போனா? போச்சு. இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ராதாத்த, நீங்க இஷானை பாத்தீங்களா? எங்க அவன்? இஷானா? 5. நீ உன் ரூம்ல தானே இருந்த? அவன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நேரா அங்கதானே வருவா? அவன் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவனை ஆளையே காணோம். வாவ் இஷிகா, நீ சரியா தான் சொன்ன. சுகானா, இதாம்மா காதல். வெரி குட், கலக்கற. இலேஷனா ப்ளீஸ். தீபக், இஷான் எங்க இருக்கான்னு பாரு. இதோ பாக்குறேன். 14. ஓய், என்ன சைகை எல்லாம் பலமா இருக்கு? இலேஷ், என்னால திரும்ப திரும்ப என்ன முடியாது. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. நான் என்னனோ? பாத்தீங்களா, அவன் பேக் கூட இங்கதான் இருக்கு. நான் சொன்னேல அவன் வீட்டுக்கு வந்துட்டான்னு. இங்க பாருங்க, அவனோட பேக் இங்கதான் இருக்கு. சுகானி, இஷானா தாத்தா ரூம்லயும் இல்ல, மாமி ரூம்லயும் இல்ல. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா ஏன் ரூமுக்கு வரல? எங்க போயிருப்பான் அவன்?
ஐயோ சுகானா, எதுக்கு இப்போ நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? மத்தியானத்துல இருந்து வயிறு சரியில்லாம இருந்திருக்கும், அதனால ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். ஏய், நீ ரெஸ்ட் ரூம்ல பாத்துட்டு வா. இலேஷ், இந்த கிண்டல்லாம் வேண்டாம். சுகானா, இவங்க எப்பவுமே இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? ஆமா, ஆபீஸ்ல இருந்து வந்துட்டானா இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நீ வந்து உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நோராதாத்த, இன்னைக்கு என்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வர நாள். அவன் ஆபீஸ்ல இருந்து அங்கதான் போயிருப்பான். அவன் ரிப்போர்ட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பார்க்க வரல. ஐ மீன், ஒருவேளை சந்தோஷத்துல அவன் அதாவது பேக வச்சுட்டு அவன் எங்க போறான், வந்துருவான். நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? அது மட்டும் இல்ல, இஷானை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அவனால சந்தோஷத்தை கூட தாங்கிக்க முடியாது. அப்படி ஓரமா உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல அண்ணி, இப்ப இஷான் அண்ணாக்கு அப்பா வர டென்ஷனும் நிறைய இருக்கும். வாய மூடுறியா? இதுல டென்ஷன் ஆறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? தேவையில்லாம சுகானாவை பயமுறுத்தாத. ஆனா ராதாத்த, பாவம், அவளை ஏன் திட்டுறீங்க? இஷான் அப்பாவாகிறது அவனுக்கு டென்ஷனான விஷயம் தானே. ஏன்னா நைட் எல்லாம் கண் முழிச்சு அவன் தானே குழந்தைக்கு நாப்கின் மாத்த போறா. என்ன சுகானா? ராணி, அட நீ இந்த பேச்செல்லாம் விடுமா, விடு. நீ சுகானாக்கு ஏதாவது ஜூஸ் கொடுமா. எழுந்துரு. போ. அதுவும் சரிதான். சீக்கிரம். வேண்டாம் சுகானா, வா, உனக்கு ஏதாவது நான் சாப்பிட செஞ்சு தரேன். இல்ல, சீக்கிரம் வா. என்ன நிக்கிற? வா. நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்னால வேலையே பார்க்க முடியாது. முதல்ல வாங்க. தீபக், நீ வெளியில போய் கொஞ்சம் பாத்துட்டு வா. அவன் அங்க இருக்கா? நானு பாக்குறேம்மா. இந்தர், அத்த, இஷான் உன் கூட தானே இருந்தான்? இல்லையே. இல்லையா? என்னாச்சு? நீங்க என்ன யோசிக்கிறீங்க அத்த? இஷான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கான், ஆனா சுகானாவை பார்க்கல. எங்க போயிருப்பான்? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இஷானை காதலிக்கிறேன். ஐ லவ் இஷான். நில்லு, ஓடாத. ஸ்வீட்டி. சுகானா, நான் அப்பாவாக போறேன். அப்பாவாக போறேன். எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? நான் சந்தோஷத்துல தான் அழுதுட்டு இருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
இஷான் நான் ரொம்ப நல்ல அம்மாவா இருப்பேன். என் பேபி மேல நான் ரொம்ப அன்பு காட்டுவேன். அது மேல ரொம்ப கேரிங்கா இருப்பேன். ஆனா அதை கண்டிக்கவும் செய்வேன். ஏன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லைன்னா என்ன மாதிரி ஆயிட்டா? சுஹானாவுக்கு என்னதான் ஆச்சு? ஒருவேளை அவ வயித்துல வளர குழந்தைக்கு பிரச்சனை ஏதோ? She is not pregnant. ஆனா அவளுக்கு தலை சுத்துதுங்கிறா, வாந்தி வருதுங்கிறா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பேஷண்ட்டுக்கு இப்போ பிரெயின் டியூமர்.